ஊழல் இலங்கையில் தலைவிரித்தாடுகின்றது. குறிப்பாக ஊழல் உச்சகட்டத்தை சென்றடைந்திருக்கின்றது என்பது மிக அண்மையில் சாவகச்சேரியில் நடைபெற்றிருந்த சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன. மருத்துவத்துறை, வடமாகாண மருத்துவத்துறை முற்றுமுழுதான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள் அகப்பட்டு அனைவரும் சேர்ந்து இங்கு ஊழல் செய்திருக்கின்றார்கள். ஊழல் செய்ததற்கு சாவகச்சேரி ஆஸ்பத்திரி பேஸ் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த அங்கத்தை எம்எஸ் மட்டும் பொறுப்பானவராக நாங்கள் கருத முடியாது. எம்எஸ் பொறுப்பென்றால் அதற்கு மேலே இருந்த யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பொறுப்பு. அவரை பற்றியும் நல்ல கதைகள் மக்கள் மத்தியில் கேட்கக்கூடியதாக இல்லை. அவர் அப்படி பிழைவிட்டிருப்பாராயிருந்தால் அதற்கு மேலே உள்ள வடமாகாண ப்ரொவின்சியல் டிரெக்டர் அதுக்கு பொறுப்பாக இருந்திருப்பார். இந்த பிராந்திய டிரெக்டராக இருப்பவர் ஏற்கனவே வடமாகாண பணிப்பாளராக இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த வடமாகாண பணிப்பாளர் இப்படி ஒரு குற்றத்தை செய்கின்றார் என்றால் இதை மேற்பார்வை செய்கிற ஆளுநரும் அங்கே அகப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஆளுநர், வடமாகாண பணிப்பாளர், பிராந்திய பணிப்பாளர், அந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி பணிப்பாளர், இப்படி எல்லா ஆஸ்பத்திரியிலும் ஊழல் நிரம்பி வளர்ந்திருக்கிறது, நிரம்ப நடைபெற்றிருக்கிறது என்பது அரசல் புரசலாக, ஏன் மருத்துவர்களை ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அங்கே பிழை நடந்திருக்குது. அப்போ அந்த பிழைக்கு சும்மா வந்து நாங்கள் ஆணைக்குழுக்கள் வைப்போம் என்று சொல்லுவது, அதுவும் அரச முழு அமைச்சராக இருக்கின்ற இந்த சம்பவத்தை நன்கு அறிந்திருக்கின்ற ஒரு போராளியான அமைச்சர் சொல்லுவது சரியல்ல. எங்களுக்கு விசாரணைகள் அதுகள் இதில் ஒன்றும் கமிஷன் ஒன்றும் தேவையில்லை. இவ்வளவு பேரும் இந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிகள் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேரும் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கையளிக்கப்பட வேண்டும். குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பற்றி நாங்கள் கூறுவோமாயிருந்தால் சிலவேளை அங்கே நியாயம் நடக்காதென்று அமைச்சர் சிந்திக்கக்கூடும். இல்லை, இலங்கையில் அரச பதவியில் அமைச்சராக இருந்த சுகாதார அமைச்சரையே இந்த விசேட குற்றத்தடுப்பு பிரிவு சரியாக அடையாளம் கண்டு அவர்களின் குற்றங்களை எல்லாம் கண்டுபிடித்து இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கும் அமைச்சர் சிறையில் தான் இருக்கின்றார். அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு வரிசை நிறைந்த ஆக்கள் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கின்றார். முதலாவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இது ஒரு பாரிய பொறுப்பு. இது அவருடைய பிராந்தியத்தில் நடக்கின்றது, வட மாகாணத்தில் நடக்கின்றது. இன்றைக்கு டிசிசி தலைவராக அவர் இருக்கின்றார். எல்லாத்திலும் அவர்தான் முதன்மையானவராக இருக்கின்றார். ஆகவே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால், கேபினெட் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால், இதையெல்லாம் முன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வலிமை உள்ள ஒரு அதிகாரம் படைத்த அமைச்சராக கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உடனடியாக முதலாவதாக சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலில் நேரடியாக அவர் செந்தூரன் என்ற ஒரு டாக்டர், நாங்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட மருத்துவர்கள் ஒருத்தரும் நேர வந்து நான் அந்த பொம்பளை பிள்ளைன்ற கையை பிடிக்கல, நான் இந்த வேலை செய்யலை அந்த வேலை செய்யலை என்று யார் சொல்லணும்? இங்கே அர்ச்சுனாவால் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நபர்கள் வந்து சொல்லணும். அந்த குற்றம் என்ன, அந்த குற்றத்துக்கான பதிலை மட்டும்தான் சொல்லணும். சும்மா வந்து செந்தூரன் வந்து வாசிக்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் வந்து அது இதெல்லாம் அது தேவையில்லை. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் இந்திரகுமார் என்றால் இந்திரகுமார் வந்து வரணும், இந்திரகுமார் மீடியாவுக்கு வரணும், இந்திரகுமார் தன் பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லணும். கேவலமாக ஒரு மருத்துவத்துறையில் ஒரு தகப்பன் காலில் சிலிப்பர் இல்லாமல் பசிக்க கிடந்து தண்ட பிள்ளைக்கு ஊருல முழுக்க எல்லார்ட்டும் ஈடு வச்சு வட்டிக்கு வேண்டி தண்ட பிள்ளையை மருத்துவராக படிப்பிக்கின்றார். களவெடுப்பதற்காகவில்லை.
அல்ல இந்த கேவலமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவில்லை. மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு பெருங்கனவுல தான் எல்லா தந்தை தாய்மார்களும் பிள்ளைகளை மருத்துவர்களாக உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள். அது அவர்கள் இந்த வாழ்நாள் கனவு. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு மருத்துவ பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன் 2-3 கோடிகளுக்கு மேலே வீடும் சேர்த்து சீதனம் கொடுத்து தான் ஒரு மாப்பிள்ளைய டாக்டராக இப்போ பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வட மாகாணத்தில் இருக்குது. அப்போ கோடியாக அள்ளி கொடுத்து இப்படி அதை விட கார் கொடுத்து அதை விட அரசாங்கம் இலவசமாக டேக்ஸ் இல்லாமல் காரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி வழங்குது. அதை விட அவர்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுப்படுது. எல்லா வசதிகளும் கொடுத்தும் கடமை நேரத்தில் வெளியில் தனியார் ஆஸ்பத்திரியில் கடமையாற்றுகின்றார்கள். ஒரு ஆப்ரேஷன் செய்ததன் பின்பு ஒரு மருத்துவ டாக்டர் சர்ஜன் எவ்வளவு நேரம் அங்கே நிற்கணும், அந்த ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு எவ்வளவு நிமிடங்கள் வேணும், இல்லை எவ்வளவு மனத்தியாலம் வேணும். ஆப்ரேஷன் செய்த அடுத்த செகண்ட் அவர் முன்னுக்கு போய் அங்கே கன்சல்டேஷனில் இருக்க. இது எவ்வளவு நியாயமானது? இது என்ன மிருகமா? நீங்கள் ஆடு மாடாக வெட்டி கொத்தி போட்டு வர்றீங்க. இங்கே மாட்டை வெட்டினா இறைச்சிக்கெல்லாம் வெட்டுறீங்க. ஒரு உயிர், ஒரு பெண் தாய்மையடி 10 மாதம் அந்த பிள்ளையை சுமந்து பிள்ளையை பெறுறன்ற அது ஒரு பெரிய சொல்லுவோன்னா மேலோகம் போய் வாரன்ற அவ்வளவு வேதனைகள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிரசவம் நடக்கும் பொழுது ரியலாக பிரசவம் நடக்க தலையால் பிள்ளை வரும். அந்த பிள்ளை வந்தால் நல்ல பேர்த், ஒரு பிரச்சனையும் இல்லை, பிறக்குது. தலையால் வராத பிள்ளை சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் அரைச்சினா அழகாக விளங்கப்படுத்துகிற பிள்ளை தவறுதலாக குண்டியாலேயோ காலாலேயோ வந்தால் அந்த பெண்ணின் பிரசவம் அங்கே நடைபெறது இல்லையா? அந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் எடுத்து அந்த ஆம்புலன்ஸில் யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா? இவ்வளவு துயரம். அந்த தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து 20 வயசு வரைக்கும் அந்த தாய் துயரம் இல்லை. 20 வயதும் தாண்டி 30, 35, 40 வயது வரைக்கும் அந்த தாயின் மனது உள்ளம் பைத்தியம் பிடிச்சு போகின்றார்கள் தாய்மார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்குது. அந்த வேதனையை எப்படி தாங்கியிருப்பீங்க? எப்படி தாங்குவாள் ஒரு தாய்? அவள் எனது மனைவியாக இருக்கலாம், எனது தங்கையாக இருக்கலாம், எனது மகளாக இருக்கலாம், எனது அம்மாவாக இருக்கலாம். இப்பேற்பட்ட துயரங்களை அப்பேற்பட்ட தாய் குலத்துக்கு இந்த வழங்கிய இந்த கொடுமை செய்த அனைத்து மருத்துவர்களும் ஸ்பெஷல் சிஐடியால் விசாரணை செய்யப்பட வேண்டும். அவர்கள் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த கடமையை கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செய்ய தவறக்கூடாது. விசாரணை என்ற ஒரு போர்வையில் சும்மா சாக்கு போக்கு சாட்டி அடுத்த முறை எம்பி பதவிக்கு இந்த மருத்துவர்கள் 10-15,000 பேர் இருக்கணும், அவன் குடும்பங்கள் இருக்குது 30,000 பேர், அவன் வாக்கு போயிடும். அந்த நோக்கம் கொண்டு எந்த விசாரணைகளும் திசை திருப்பப்படக்கூடாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்குமாக இருந்தால் அது மிகவும் வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருங்காலம் கேள்விக்குறியாக்கப்படும். இதை அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சும்மா விட்டு போக மாட்டுது. அதை கவனமாக அனைத்து விசாரணைகளும் வடமாகாணத்தில் எல்லா ஆஸ்பத்திரியிலும் பிரச்சனை. கைட்ஸ் ஆஸ்பத்திரியில் சொல்கிறார் ஒரு டாக்டர் ஃபேஸ்புக்கில், we are working in a pathetic situation. நான் கேட்குறேன், what is the meaning of pathetic situation? Do you know that? ஆனால் நான் அதே குருஹாத்திர ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு அன்றைக்கு சாவச்சேரியில் சத்தம் போட்டு கதைக்க முடியலை, தொண்டியெல்லாம் இன்ஃபெக்டடோ தெரியாது. போய் துண்டி எடுத்து போட்டிருக்கிறேன். டாக்டர் இல்லை, ஆனால் டாக்டர் டியூட்டி டைம். நான் அதில் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கிறேன். டாக்டர் ஏசி ரூமுக்கு நித்திர கொண்டவா எழும்பி ஓடியாரா, அங்கே நேர்ஸும் இல்லை. அப்போ ஊராத்திர ஆஸ்பத்திரியில் இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாரும் கதையும் இதே தவிர மக்கள் அங்கே வந்து அதில் பாவங்களை அதில் குந்தி இருக்குது. மக்கள் கவனமாக, மக்கள் தான் உங்களுடைய முக்கியமான, அவர்கள் தான் முக்கியம். அதுக்காகத்தான் இந்த ஆஸ்பத்திரி அமைக்கப்பட்டிருக்குது. அந்த மக்கள் இருந்து ஊராத்திர மக்கள் இருக்கின்றபடியால் தான் ஊராத்திர ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது.
சாவச்சேரி மக்கள், அது சாவச்சேரி என்ற தென்மாராட்சி, அந்த தென்மாராட்சிக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி இல்லாத ஒரு கவலை, ஒரு துன்பம், ஒரு துயரம் இன்றைக்கு தெரிஞ்சிருக்குது. 12 வருட காலமாக இந்த சாவச்சேரி போலீஸ் ஆஸ்பத்திரியை பற்றி தெரியாமல் இருந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அப்போ இவர்களே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும். அவர்கள் இருந்திருந்தால் அப்போ இதே மாதிரி எத்தனை ஊழல்கள் இங்கே இருக்குது. வடமாகாணத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் நிரம்பி வழியுது, அது வெளிப்பட. இலங்கையில் முழுக்கத்தான். அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட ஆளுமை இல்லை. ஐ எம் so sorry to say that you all not capable to be a parliamentarian for North and Eastern province. ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். சாவகச்சேரியில் நடந்த அனைத்து விடயங்களும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும், எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும், ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற எண்ணி இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் தெரியும். இந்த சாவகச்சேரியில் நடைபெற்றிருந்த அனைத்து விடயங்களும் நியாயமான கௌரவமான முறையில் அணுகப்பட்டு சரியான நீதியான விசாரணை குற்றப் புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு உடனடியாக மிக விரைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு மருத்துவர், ஒரு எம்எஸ், சகல வல்லமையும் உள்ள ஒரு எம்எஸ், ஒரு தனிய நின்று அனைத்து மக்களுக்கும் அவர் கடமையாற்றி இருக்கின்றார். அப்போ அங்கே இருந்த 28க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், வைத்தியர்கள், அவர்களுக்கு உதவியாளர்கள், நர்சஸ் எல்லாரும் விட்டுட்டு ஓடி இருக்கணும். இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு அடக்குமுறை. அன்றைய தினம் அவ்வளவு நோயாளர்களையும் விட்டு எதேச்சதிகாரமாக வெளியேறிய அனைத்து மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும். அந்த கடமையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சரியாக செய்வாராயிருந்தால் தென்மாராட்சி மக்களின் கண்களுக்குள், தென்மாராட்சி மக்களின் மனதிற்குள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இடம் பிடிக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தை எக்காலகட்டத்திலும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தவறவிடக்கூடாது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். இன்று தமிழ் மக்கள் ஊழல் நிறைந்த, அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்த, அடவாடித்தனம் நிறைந்த, பாலியல் வன்முறை நிறைந்த இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கின்றார்கள். துணிவாக, தனித்துவமாக ஒருத்தரும் வெளியில் வந்து சொல்ல முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி சொல்ல வந்த அர்ச்சுனாவை அவனுக்கு பைத்தியம் கூட சொல்லணும். ஆனால் அவன் துணிஞ்சு வந்திருக்கிறார். திருவாளர் அர்ஜுனா, மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் துணிஞ்சு வெளியில் வந்திருக்கிறார். ஆகவே இது சரியாக நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். அர்ஜுனா தவறு செய்திருந்தால், பிழையான தகவல்களை வெளியிட்டிருந்தால், அது கூட நீங்கள் பூர்ணத்துவமான விசாரணை செய்து அதை முன்கொண்டு வேண்டும். இது சும்மா ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் அர்ச்சுனா அதை சொல்கிறார், இவர் சொல்கிறார், அதையும் அதை அவ்வளவு நல்லதில்லை. அதை விட முக்கியமாக ஒரு டிவி அர்ச்சுனாவை பேட்டி எடுக்குது. ஒரு பணிப்பாளர், ஒரு இடத்துல ஆஸ்பத்திரியில் பணிப்பாளராக இருக்க, அவர்கிட்ட அந்த டிவியை ஆர்கனைஸ் பண்ணி பேட்டி எடுக்கிறவர் திடீரென போன் அடிக்கிறார். ஆன்சர் பண்ணுவார்களா? இவ்வளவும் வேலைப்பளவில் இருக்கிறவர்கள், வைத்தியர்களை எல்லாரும் அசிங்கப்படுத்த முடியக்கூடாது. வைத்திய துறையில் உயர்வான தெய்வங்கள் என்று சொல்கிறார் இதே அர்ச்சுனா.
அப்பேற்பட்ட தெய்வங்கள் இருக்குது, மத்தியில் இருக்குது. வைத்தியத்துறையில் உயர்ந்த பணியாற்றுகின்ற தெய்வங்கள் எங்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் சில வேளை சத்தியமூர்த்தி அவர்கள் பிழை செய்திருக்கலாம். ஆனால் சரியான இன்ஃபர்மேஷனோட அவர்கிட்ட ஏற்கனவே அந்த ஊடகவியலாளர் அனுமதி பெற்று, ஐயா நாங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் எடுக்க போகிறோம், ஆர் யூ ரெடி டு ஆன்சர். அப்போ அவர் இல்லையான்னு சொன்னால் அவர் அது சம்பந்தமாக வேற ஒரு ஊடகவியலாளர் அவர் நேராக போய் கதைச்சி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் அர்ச்சுனாவை வச்சுக்கொண்டு ஒரு பணிப்பாளரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது. அவர் 100% பிழையானவராக கூட இருக்கலாம். ஆனால் அது சரியான முறையில் அணுகப்பட வேண்டும். சரி, அது எத்தனையோ வைத்தியர்களை எத்தனையோ மக்களுக்காக இரவுபகலாக வைத்தியம் செய்து கண் துயிலாது வைத்தியம் செய்து எல்லாரும் கன்சல்டேஷனுக்கு போகணும், அப்படி இப்படி போகணும்னு சொன்னாலும் அங்கே தெய்வங்களும் நடமாடுகின்றன. அந்த தெய்வங்களின் உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள். நல்ல வைத்தியர்கள், நேர்மையான வைத்தியர்கள், எதையுமே எதிர்பார்க்காத புனிதமான இந்த கடமையை செய்ய வந்தவர்களும் ஏகப்பட்டார்கள் இருக்கணும். ஆகவே நீங்கள் ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் அவமானப்படுத்த முடியாதீர்கள். நீங்கள் கவனமாக கையாண்டு அவர்கள் குற்றவாளிகள் என்றால் உங்களுடைய தரவுகளை பெற்று மக்கள் முன் கொண்டு வாருங்கள். ஆனால் அசிங்கப்படுத்தாதீர்கள். அது தம்பி மருத்துவர் அர்ச்சனாவுக்கும் தான் தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்கில் பேசி மக்கள் உங்களோட கௌரவத்தை குறைச்சி கொள்ளாதீர்கள். உங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நாங்கள் அன்றைக்கு அந்த கேட் அடிக்க விராட்டா அர்ச்சுனாவை போலீஸ் கிரீன் கிராஸுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதில் நான் வந்து அர்ஜுனா உள்ளுக்கு போ, நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்துடுறோம்னு சொல்லி நிப்பாட்டாமல் விட்டுருந்தால் அர்ஜுனா அன்றிரவு 8 மணிக்கே அப்படியே போய் யாழ்ப்பாணம் கிரீன் கிராஸுக்கு போகிற வழியிலேயே நாவற்குழியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவரை கூட்டுங்களை போடப்பட்டிருப்பார். இதுதான் போலீஸின்ற ராஜதந்திரம். அதில் மக்கள் அப்போவே இரவே அந்த போராட்டத்தை ஆரம்பித்து பாதுகாப்பு கொடுத்ததன் விளைவு பலருடைய தலையீடுகள் வந்து அர்ச்சனா நிம்மதியாக கொழும்பு போக வச்சிருக்குது. இதை அர்ச்சனாவும் புரிந்து கொள்ளணும். ஆகவே புத்திசாலித்தனமாக அர்ஜுனா எந்த முடிவையும் எடுக்கலாம். ஆனால் நல்ல விஷயம் செய்திருக்கிறார். அர்ஜுனா போல எங்களுக்கு 1000 அர்ஜுனா வேணும், 1000 தம்பிமார் வேணும், ஊழல்களை வெளிக்கொணரணும். அந்த தம்பிமார் தான் வருங்கால கதாநாயகர்கள். அவர்கள் தான் எங்களோட வருங்கால தெய்வங்கள், எங்களோட பிள்ளைகள், எங்களோட எதிர்பார்ப்புகள். ஆகவே இதை கவனமாக எல்லாரும் கையாண்டு இந்த விடயங்களை இனிமேல் ஊழலற்ற ஒரு தனித்துவமான வடகிழக்கு மலையக கொழும்பு வாழ் தமிழர்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. எங்களோட வருங்கால பிள்ளைகளை 35-30 வயதை அடைந்திருக்கும் ஆளுமைகளை, ஃபார் அன் எக்ஸாம்பிள் அர்ச்சுனா, நான் சொல்லல அர்ச்சுனா 100% சரி என்று நான் சொல்ல இங்கே வரே இல்லை. ஆனால் அர்ச்சுனாவை விடவும் ஆளுமையோட திறமையோட கெட்டித்தனமாக இருக்கின்ற எமது அனைத்து தரப்பிலும் விவசாயி இருக்கிறான், மீனவன் இருக்கிறான், எல்லா பகுதிகளிலும் திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். இந்த திறமையான இளம் சந்ததி அரசியலுக்கு கொண்டு வருவதன் மூலமாகத்தான் வடகிழக்கு மலையக கொழும்பு மாவட்ட தமிழர்களுக்கு ஒரு சரியான, ஒரு நியாயமான, ஒரு உயர்வான வாழ்க்கை உறுதி செய்யப்படும். அந்த உயர்வான வாழ்க்கை அத்திவாரமிடப்படும் என்பதை அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.